தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தேவர் திருவுருவச் சிலைக்கு மாவட்ட செயலாளர் SP சண்முகநாதன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் அமைப்பு செயலாளர் N சின்னத்துரை உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழா இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் 3வது மைலில் உள்ள ஐயா முத்துராமலிங்க தேவர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அதிமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதனுக்கு மாநகராட்சி எதிர்க்கட்சி கொறடா வழக்கறிஞர் மந்திரமூர்த்தி சால்வை அணிவித்து வரவேற்பளித்தார். பின்னர் மாவட்ட செயலாளர் SP சண்முகநாதன், கழக அமைப்பு செயலாளர் N சின்னத்துரை ஆகியோர் தேவர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத் தலைவர் திருப்பார்கடல், மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர், முன்னாள் நகர்மன்ற தலைவர் ஹென்றி, மாவட்ட அணி நிர்வாகிகள் டேக் ராஜா, ராஜேந்திரன், தனம், பிரபாகர், அருள், ஜெயக்குமார், பில்லா விக்னேஷ், KKP விஜயன், ஒன்றிய செயலாளர் சண்முகவேல், ஜவஹர், மாவட்ட இணைச் செயலாளர் ஷெனீனா பாக்கியராஜ், பகுதிச் செயலாளர் ஜெயகணேஷ், பொன்ராஜ், மாநில பேச்சாளர்கள் முருகானந்தம், நடராஜன், வட்டச் செயலாளர் திருச்சிற்றம்பலம், வலசை வேல்முத்து, அலெக்ஸ், அருண்ராஜ், புல்லட் பரிபூரண ராஜா, ஷாம் சகாயம், வழக்கறிஞர் சரவணபெருமாள், மாமன்ற உறுப்பினர் வெற்றி செல்வம், சொக்கலிங்கம், கொம்பையா, சுப்பிரமணிய பாண்டியன், ஜோசியர் ரமேஷ், கிருஷ்ணன், முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செல்லப்பா, SK மாரியப்பன், சந்தானம் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர். தேவர் அவர்களின் 115வது பிறந்தநாள் விழாவும் 60வது குரு பூஜை விழாவும் ஒரே நேரத்தில் வருகின்ற இந்த நிகழ்ச்சி மிகவும் சிறப்பு நிகழ்ச்சியாகும். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை இன்றைக்கு படங்களை வைத்தும் மாலை சிலைகளுக்கு மாலைகள் அணிவித்தும் இன்றைக்கு கொண்டாடி வருகின்றார்கள். அதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எதிர்கட்சியினுடைய தலைவர் கழக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுறுத்தலின்படியும் மாவட்டம் முழுவதும் தேவரையா சிலைகளுக்கு மாலை அணிவித்து நாங்கள் மரியாதை செலுத்தி வருகின்றோம். அதன் அடிப்படையிலேயே நேற்று சிறுவைகுண்டத்தில் அழகான ஒரு சிலை மண்டபம் போன்றவற்றை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் அவர்கள் சிறுவைகுண்டத்தில் அழகான ஒரு மண்டபத்தையும் சிலையையும் திறந்து வைத்தார்கள். அந்த நிகழ்ச்சியை கழகத்தின் சார்பாக, சிறுவைகுண்டம் ஒன்றிய கழகத்தின் சார்பாக ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நேற்று நடத்தி தேவரையாவுக்கு அந்த பகுதியில் புகழ் சேர்க்கும் வகையில் சிறந்த ஒரு மண்டபத்தை திறந்து வைத்திருக்கின்றோம். இன்றைக்கும் காலையிலேயே நாங்கள் சிறுவைகுண்டம் சென்று முதலில் அந்த சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு தான் இங்கே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இங்கே நடைபெறுகின்ற இந்த தேவரையா நிகழ்ச்சிக்கு இங்கே வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.